இருக்கோங்க. இன்றைக்கி நம்ம என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் கிரேவி தான் பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கு ஃபஸ்ட் நல்லா கடாயில் பட்டை கிராம்பெலாம் போட்டு தாளிச்சிட்டு அடுத்து என்ன போட்டிருக்கோன்னா வெங்காயம் போட்டு நல்லா வணங்க விட்ருக்கோங்க. நல்லா வணங்கிட்டுருக்கு. தயிர் பச்சடி ரெடி பண்ணி வச்சுருக்கோங்க. தயிர் வெள்ளரிக்காய் இதெல்லாம் போட்டு ரெடி பண்ணி வச்சாச்சுங்க. இன்றைக்கி கொஞ்சம் லேட்டாக தான் ப்ராசஸ் பண்ணுறோம், அதனால் கொஞ்சம் லேட் ஆகும். பிரியாணிக்கு தக்காளி வெங்காயம் எல்லாம் நறுக்கி வச்சுருக்கோம். ஒரு கிளாஸ் தான் பண்ண போகிறோம், நிறைய பண்ணல, அதனால் கொஞ்சம் எல்லாம் ரெடி பண்ணி இஞ்சி பூண்டு அரைச்சி எடுத்துருக்கோங்க. இது கூட புதினா மல்லித்தலை எல்லாம் சேர்த்து அரைச்சிருக்கோம். இந்த மாதிரி அரைச்சா ரொம்ப பிடிக்கும், அதனால் சேர்த்து அரைச்சிருக்கோம். சில்லுக்கு எல்லாத்துக்குமே போடுறதுக்கு. பார்த்திங்கன்னா இது வந்து கிரேவிக்கு வந்து நல்ல சிக்கனை வந்து தயிர் மிளகாத்தூள் மல்லித்தூள் எல்லாம் போட்டு பசைஞ்சு சிக்கன் மசாலா எல்லாம் போட்டு பசைஞ்சு வச்சுருக்கோம். பாருங்கள், நல்லா வெங்காயம் குக் ஆகிட்டு இப்போ நம்ம என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா தக்காளி, நல்லா சேர்த்து வதக்கி விட போகிறோங்க. புதினா எல்லாமே எல்லா காம்பெல்லாம் கீறிட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கோங்க. கருவேப்பிலை வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கோம். சிக்கன் சில்லிக்கு நம்ம ரெடி பண்ண போகிறோங்க. அதுக்கு கொஞ்சமாக தயிர் சேர்த்துருக்கோம். என்னென்ன சேர்க்க போகிறோன்னு பார்க்கலாம். மஞ்சத்தூள் அரை ஸ்பூன். இப்போ இடையிலே இஞ்சி பூண்டு போட்டாச்சுங்க. கிரேவி ரெடி பண்ணிகிட்ருக்கோம். நம்ம மசாலா ரெடி பண்ணுறதுக்குள்ள இதையும் கொஞ்சம் கொடுத்துருக்கா இடையிலே பண்ணிகிட்ருக்கோம். இப்போ இதுக்கு மஞ்சத்தூள் போட்டாச்சு. அடுத்து மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் போடுறோங்க. அடுத்து இஞ்சி பூண்டு சேர்க்குறோங்க. சிக்கன் மசாலா கொஞ்சம் போதும். ஆமாம், நீங்கள் தான் எடுத்தீங்க. பெப்பர் போட்டாச்சுங்க. ஏன் பெப்பர் அதிகமாக சேர்த்துட்டாங்க, அதனால் குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க, அதனால் கொஞ்சம் தயிர் சேர்த்துருக்கோம். அடுத்து இது கூட உப்பு கொஞ்சம், அவ்வளோதாங்க. போட்டு பசைஞ்சிட்டு சிக்கனையும் போட்டு பசைங்க. பாருங்க, நல்லாவே நம்ம இதை சேர்த்து சிக்கனையும் போட்டு நல்லா பசைஞ்சு விட்டுருவோம். ஆக்சுவலாக இல்லைன்னா கான்ஃப்ளவர் மாவு நிறைய பேர் முன்னாடியே சேர்த்துருவாங்க. நம்ம வந்து லேட்டாக தான் சேர்ப்போம். அப்போ தான் நல்லா வந்து நம்ம லாஸ்ட்டில் சேர்க்கும் போது நல்லா ஃப்ரை கொடுக்கும். நல்லா அப்படியே மொறு கிறிஸ்பியாக கிடைக்கும். அதுக்காக தான் இதை நம்ம பண்ணிகிட்ருக்கையிலே இப்போ வந்து கிரேவிக்கு என்ன சேர்த்துக்கணும், சிக்கனையும் ஆட் பண்ணலாம். பாருங்கள், சிக்கனை ஆட் பண்ணியாச்சு. ஆல்ரெடி மசாலா போட்டிருக்கோம். வேணுங்கிற அளவு வேணும்னா நம்ம சேர்த்துக்கலாங்க. வேணாட்டி இதிலே போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். தண்ணியெல்லாம் எதுவுமே சேர்க்க வேண்டாங்க. இதிலே நல்லா ஃப்ரை ஆகி நல்லா வருங்க. நிறைய பேர் கலர் மாவுலாம் சேர்ப்பாங்க. நான் கலர் பொடி எதுவுமே சேர்க்க மாட்டேங்க. அவ்வளோதாங்க. இது அப்படியே நம்ம மூடி வச்சிடலாம். இன்றைக்கி இதை மூடி வச்சுட்டா நெக்ஸ்ட்டு நம்ம பிரியாணி பண்ண போகலாங்க. இப்போ நம்ம பிரியாணி வைக்கிறதுக்கு குக்கர் ரெடி பண்ணியாச்சுங்க. பாருங்கள், பாத்திரம் நல்லா காஞ்சிச்சு. நம்ம இந்த இடையில பிரியாணிக்கு வந்து பீஸ் எடுக்காமல் விட்டுட்டோம், அதனால் நம்ம இதுலேருந்து எடுத்துகிட்டு இருக்கோம். இப்போ மசாலா வந்து தேவையான அளவு வேணால் போட்டுக்கோங்க. நெய் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கிறோங்க. நெய்யும் சேர்த்துட்டு நம்ம ஆயிலும் கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. அது நல்லா வெந்துட்டுருக்கு. நம்ம இதுக்கு இடையில இப்போ பிரியாணியாக பண்ண போகிறோம். நல்லா சூடேறட்டுங்க. நல்லா சூடேற வரைக்கும் வெயிட் பண்ணணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். உங்களுக்கு தெரியாதெல்லாம் இல்லை, இருந்தாலும் என்னோடய சஜஷன் இது. நல்லா சூடாயிடுச்சுங்க. நம்ம வந்து இப்போ இதில் ஏலக்காய் பட்டை கிராம்பு சோம்பு எல்லாமே ஆட் பண்ணியாச்சு. நல்லாவே இதாகிடுச்சு. பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இருக்கிற ஸ்டேஜ் முன்னாடியே நம்ம வந்து ஆனியனை ஆட் பண்ணிடலாங்க. ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ண மறந்தாச்சு, அதையும் சேர்த்துட்டு ஆட் பண்ணிட்டாங்க. வெங்காயத்து கூட இது வந்து நமக்கு தெரிஞ்ச ஸ்டைலுங்க. பிரியாணி வந்து நல்லா வணங்கணும். வெங்காயம் வந்து வணங்கினா டேஸ்ட் இருக்குன்னு சொல்லுவாங்க. இடையில வேறு பாத்திரத்தெல்லாம் ஊற்றிட்டு இருக்கேன், சத்தம் கேட்கும், கொதிக்காதீங்க. வெங்காயம் நல்லா வணங்குதுங்க. நம்ம அந்த கேப்பில் என்ன பண்ணால் கிரேவியை வந்து கிண்டிடலாம். இந்த மாதிரி ட்ரையாக பண்ணும்போது நல்ல டேஸ்ட் இருக்குங்க. மூடி வச்சு வேக வச்சா கொஞ்சம் குயிக்காக வேகும், அதனால தான். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாங்க.
இந்த மாதிரி நீங்களும் எல்லாமே பண்ணிட்டு இருக்கும்போது போயிட்டு அதையும் பண்ணுவீங்களான்னு சொல்லுங்கள். தக்காளியை நல்லா வணங்கிட்டுங்க பாருங்கள். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். அடுத்து ஒரு கப்பு கருவேப்பிலை, மல்லித்தலை, புதினா. கருவேப்பிலை ஆல்ரெடி ஆட் பண்ணிட்டேங்க, அதனால் மல்லி புதினா மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். இஞ்சி பூண்டு போட போகிறேன். இஞ்சி பூண்டும் சேர்த்தாச்சு. அதை எல்லாத்தையும் போட்டு நல்லா கலந்து வச்சுக்கணும். இஞ்சி பூண்டு வாசனை போனதுக்கப்புறம் நம்ம மசாலா எல்லாமே ஆட் பண்ணிக்கலாங்க. நல்லா வணங்கிடுச்சுங்க. இப்போ நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம். பச்சை வாசனையில் போயிட்டு இப்போது மல்லித்தூள் ஒரு ஸ்பூனுங்க. வேணால் தேவையான அளவு போட்டுக்கோங்க. நான் கொஞ்சம் சேர்த்து ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்து மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன் போதும். ஆல்ரெடி நம்ம சிக்கன் அலசினதுலேயே எடுத்துருக்கோம், இதிலே போட்டிருக்கோம், மசாலா ஆட் பண்ணியிருக்கோம், அதனால் மஞ்சத்தூள் போதும். அது பிரியாணி மசாலாங்க. நான் எப்போயும் செய்வேன், இப்போ செய்கிறதுக்கு டைம் இல்லை, அதனால் நம்ம கடையில் வாங்கினா ரெடிமேடாகவும் யூஸ் பண்ணுறோம். அது கூட கொஞ்சம் சிக்கன் மசாலா நான் கொஞ்சம் சேர்த்துக்குவேன். அப்புறம் உப்புங்க. மசாலாவுக்கு தேவையானது, தக்காளி வெங்காயத்துக்கு தேவையான அளவு எல்லாமே போட்டு நல்லா கசிஞ்சு வச்சுருங்க. ஆயில் கம்மியாக இருக்குது, நம்ம ஆயில் சேர்த்துக்கலாம். நெய் கூட ஆட் பண்ணிக்கலாங்க. பட் இந்த மாதிரி ஸ்டேஜில் வந்து நம்ம ஆயில் சேர்த்துக்கலாங்க. ஆயில் சேர்த்திங்க அப்படின்னா தான் நல்லா மசாலாலாம் நல்லா கசிஞ்சு வர நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. பாருங்கள், இதுலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வரட்டுங்க. அப்போ தான் நம்ம ரைஸ் சேர்க்க முடியும். பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். இதில் சிக்கனில் நம்ம லைட்டாக தண்ணி சேர்த்துருக்கோம். ஏன்னா ட்ரைலே பண்ணால் இன்னும் கொஞ்சம் மாறி இருக்குன்னு சொல்லிட்டு லைட்டாக தண்ணி சேர்த்துருக்கோங்க. இது இன்னும் கொஞ்சம் வேகிற ஸ்டேஜ் வந்தோடனே நம்ம இதுக்கப்புறம் தண்ணி லைட்டாக தாங்க சேர்த்துருக்கோம். இதுலேருந்து ஆயில் பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணணுங்க. இது கொஞ்சம் வேகணும், அதனால் தண்ணி ஊற்றிருக்கோம். இன்றைக்கி வந்து கொஞ்சம் அவசர சமையல், அதனால தான் கொஞ்சம் பொறுமையாக எடுக்க முடியல வீடியோலாம். அவசரமாக சமைக்கிற மாதிரி இருக்குது. வந்து பிரியாணியில் வந்து அதிகமாக சிக்கன் போட மாட்டேங்க. ஏன்னா பசங்களும் விரும்பி சாப்பிட மாட்டாங்க. சில்லி அந்த மாதிரியில் தான், கிரேவியில் தான் சாப்பிடுவாங்க. அதனால் சும்மா ஒரு 4 பீஸ் மட்டும் இருக்கட்டும்னு சொல்லி 1 கிளாஸ் தான் ரைஸ் போட்டிருக்கேன். அதனால் அதுக்கு தகுந்த அளவு பீஸ் எடுத்து வச்சுருக்கேன். நம்ம நல்லா ரைஸை கழுவி எடுத்து வச்சுருக்கோங்க. இப்போ எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்தோன்னே சேர்த்துக்கலாம். நல்லா பிரிஞ்சு இருந்துச்சுங்க, பார்த்தீங்கன்னா தெரியுது. இப்போ நம்ம ரைஸை ஆட் பண்ணிக்கலாங்க. நம்ம ரைஸையும் சேர்த்துட்டோங்க. ஏன் சிக்கன் லேட் ஆட் பண்ணுறோம்னா, ஆல்ரெடி நம்ம வந்து ஃப்ரை பண்ணுறதுல சேர்த்துட்டோம், அதனால் இப்போ தான் சிக்கன் ஆட் பண்ணுறோம். ரைஸை ஆட் பண்ணிக்கலான்னு நல்லா எல்லாம் மிக்ஸ் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாங்க. எந்த அளவுக்கு எடுத்தீங்களோ அதே அளவுக்கு எக்ஸ்ட்ரா அதோட அளவுலேருந்து 2 பங்கு ஊற்றிக்கோங்க. நம்ம 1 கிளாஸ் எடுத்துருக்கனால நம்ம எக்ஸ்ட்ரா 1 கிளாஸ் ஊற்றிக்கிறோம். நம்ம பிரியாணி அரிசியில் வந்து மலபார்னு சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் புல்லட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த ரைஸ் தான் நம்ம எப்பயுமே சமைக்கிறது. அதான் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஜீரக சம்பா, பாஸ்மதி எல்லாம் இருந்தாலுமே இந்த ரைஸ் தான் எங்களுக்கு பிடிக்கும். என் குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். அப்படி பழக்கிட்டோம். எல்லாமே மிக்ஸ் பண்ணி இந்த ஸ்டேஜில் உப்பு பார்த்துக்கோங்க, எல்லாமே பார்த்துக்கோங்க. எல்லாம் பார்த்துட்டு விசில் போட்டு மூடி வைக்க வேண்டியதாங்க. எல்லாமே நம்ம செக் பண்ணிட்டோங்க. உப்பு எல்லாமே பார்த்தாச்சு. அவ்வளோதான். எல்லாத்தையும் கரெக்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இதில் கொஞ்சம் புதினா, நெய் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கோம். கொஞ்சம் லாஸ்ட் ஸ்டேஜில் ஆட் பண்ணிங்க அப்படின்னா நல்லா அரிசி பிரிஞ்சு வர்றதுக்கு நல்லாயிருக்கும். அதனால தான் எண்ணெய், நெய் நிறைய பேர் சேர்ப்பாங்க. நான் கொஞ்சம் நெய் சேர்த்துருக்கேன். அவ்வளோதான். நம்ம மூடி போட்டு மூட போகிறோங்க. கரெக்டாக அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பிரியாணிக்கு ரெடி பண்ணியாச்சு. அடுத்து கிரேவியுமே மேக்ஸிமம் ரெடி ஆயிடுச்சுங்க. அடுத்து நம்ம சில்லி தான் போடணும். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. நம்ம இந்த ஸ்டேஜ்லேயே ஆஃப் பண்ணுறது தான் பண்ணிக்கலாம். நம்ம இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணணும்னா இன்னும் கொஞ்சம் நேரம் கூட ட்ரை பண்ணிக்கலாங்க. நம்ம அடுத்து சில்லி போட ப்ராசஸை பண்ணலாங்க. சில்லி போடுறதுல கொஞ்சம் ப்ராசஸ்லாம் நிறைய இருக்குது. நம்ம அதை பண்ண போகிறோம். அதை இன்னொரு விலாகாக போடுறேன், நீங்கள் ஒரு தடவை பாருங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி சில்லி சாப்பிட பிடிக்கும்னா சொல்லுங்கள், நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். கண்டிப்பாக மறக்காமல் பாருங்கள். அந்த மாதிரி சில்லி போட்டால் குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க.
பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.